அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் கிராஜுவல் ரிஃபார்ம்ஸ் விசிஸ் நான் கிராஜுவல் ரிஃபார்ம்ஸ்னால் என்னன்றது பார்க்க போகிறோம். ஸோ கிராஜுவலிஸ்டிக் விசிஸ் நான் கிராஜுவலிஸ்டிக் ரிஃபார்ம்ஸ்னால் என்னன்றது பார்க்க போகிறோம். 1980 வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேலை நாடுகள் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. அதாவது ஃபியூடலிசம் இருந்து கேபிட்டலிசம்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வராங்க. அதே போல் ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்க சார்ந்து அவங்க இருக்கக்கூடிய மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஆகட்டும், அவங்கக்கிட்ட கடன் வாங்கி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஆகட்டும், நிறைய கண்ட்ரிஸை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அதன் காரணமாக நிறைய நாடுகள் அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரி ரிஃபார்ம்ஸ் செட் ஆகாது இல்லையா? அதனால் அவங்க நாடுக்கு தகுந்த மாதிரி அது கிராஜுவலாகவோ இல்லை நான் கிராஜுவலாகவோ, கிராஜுவல்னால் என்ன, சீராக போகக்கூடிய ஒரு பொருளாதார சீர்திருத்தம். நான் கிராஜுவல்னால் என்ன, சீரெல்லாம் இருக்காது, ரொம்ப வேகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரிஃபார்ம்ஸு ஒவ்வொரு நாடுகளும் அதை பின்பற்றி கொண்டு வராங்க. இந்த கிராஜுவலிஸ்டிக்னா என்ன, நான் கிராஜுவலிஸ்டிக்னா என்ன, இந்தியா நான் கிராஜுவலிஸ்டிக்கா கிராஜுவலிஸ்டிக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பாருங்கள், கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச்னா என்ன அப்படின்னா, கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச்னா என்ன, சீரான வளர்ச்சி. சீரான வளர்ச்சி, ரொம்ப வேகமாகவும் வளரக்கூடாது, அதே போல் திடீர்னு ஃபால் ஆகவும் கூடாது. அதோடைய எக்கனாமிக் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்கணும். பாருங்கள், ஸ்லோ லெஸ் ரேடிக்கல். ஸ்லோலான அதோடைய வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கணும். லெஸ் ரேடிக்கல், ரேடிக்கல்னால் என்ன, தீவிரமாக இருக்கணும். வளர்ச்சி ரொம்ப சடனாக ஹையாக போகக்கூடாது. லெஸ் ரேடிக்கலாக இருக்கணும். லெஸ் ரேடிக்கலாக என்ன, ரொம்ப தீவிரமாக போகக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் ஓகே, மிதமாக இருந்தால் ஓகே அப்படின்றாங்க. கண்டைன் லோவர் எலிமெண்ட் ஆஃப் அவ் அண்ட் ஷாக். அவனா என்ன, வாவ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வறட்சி, அதாவது ஒரு டக்குன்னு இன்றைக்கி தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம், காலையில் இருந்து பார்த்தா அதோடைய ஷேருடைய அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு நம்ம ஷாக் ஆகும் இல்லையா? அது அவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாக்னா என்ன, அந்த ஷேர் ஆனது நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா நம்ம அதிர்ச்சி ஆகும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்ப நம்மளால் வாவனும் சொல்ல வைக்காது, அதே போல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வைக்காது. ஸோ கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச் எடுத்து ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிராஜுவலிஸ்டிக் அப்படின்னா என்னென்னா, ஸ்டெபிலைஸ்டெல்லாம் இருக்காது, ரொம்ப ரேடிக்கலாக இருக்கும். ரேடிக்கல்னால் என்ன, ரொம்ப தீவிரமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 10 ரூபா போட்டோம்னா நாளைக்கு 50 ரூபா கிடைக்கும், 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோன்னா 500 ரூபா கிடைக்கும். அப்படிப்பட்ட வளர்ச்சி இது நான் கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் அண்ட் கோ அப்ரோச். ஸ்டாப் அண்ட் கோ அப்ரோச்னா என்ன, நிற்கணும், நேராக போயிட்டே இருக்கணும், டக்குன்னு நிற்கணும், அது பிறகு வேகமாக ஓடணும். அதுக்கு பேர் ஸ்டாப் அண்ட் கோ அப்ரோச். இதுனா என்ன, இது வாக்கிங். வாக்கிங்னா என்ன, நம்ம நடந்துகிட்டே இருப்போம். ஆனால் ஸ்டாப் அண்ட் கோனா என்ன, வேகமாக ஓடுவோம், டக்குன்னு நிற்போம், நகரவே மாட்டோம். அதை பிறகு வேகமாக ஓடுவோம், அப்படியே நிற்போம். இதுக்கு பேர் தான் ஸ்டாப் அண்ட் கோ அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஸ்பீடியர் மோர் ரேடிக்கல். ரொம்ப வேகமாக இருக்கும். ரேடிக்கலாக என்ன, தீவிரமாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி 5 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 500 ரூபாய் கிடைக்கும். அது பேர் தான் ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. கண்டைன்ட் ஹையர் அவ் அண்ட் ஷாக். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, 5 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணால் ஆனால் 500 ரூபாய் கிடச்சிது, வேறு லெவல் அப்படின்றது பேர் தான் அந்த வாவ் ஃபேக்டர் அப்படிங்கிறது. இதே நான் 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன், திருப்பி எனக்கு 5 ரூபா தான் வந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப அதிர்ச்சி அடைவேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்லாம் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஜுவலிஸ்டிக்கும் நான் கிராஜுவலிஸ்டிக்கும் அப்ரோச்னா என்ன இடத்துல நம்ம பார்த்தோம். இந்தியா கிராஜுவலிஸ்டிக்கா நான் கிராஜுவலிஸ்டிக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட் ஜென்ரேஷனுங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும்போது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பியா, 4 ஜென்ரேஷனை பற்றி பார்த்துருப்போம் இல்லையா? அதில் ஃபஸ்ட் ஜென்ரேஷனும், ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்தியாவுடைய அப்ரோச் அப்படிங்கிறது கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச் தாங்க. அதனால தான் அதுலேயே எந்த விதமான அந்த முன்னேற்றமும் இருக்காது, ரொம்ப குறைவான அந்த முன்னேற்றம் தான் இருக்கும். ஆனால் 1998 2002 அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் அந்த ஸ்டார்டிங்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச்சை இந்தியா கொண்டு வந்தது. அதனால தான் பார்த்துக்க, கடந்த 2 டிகேடாக எவ்வளோ விதமான ரீஃபார்ம்ஸ் இந்தியாவில் கொண்டு வராங்க. நம்ம எக்கனாமிக்கலாக எவ்வளோ வளர்ச்சி நம்ம பெற்றிருக்கோம் இல்லையா? அது காரணம் இந்த நான் கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச் தான். ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது எப்போ, 1998 2002ல் 2003லேருந்தே இது நடைமுறைக்கு வந்தது. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு நான் கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச்னால தான் நமக்கு சில நேரங்களில் நஷ்டமும் ஏற்படும். நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு, நம்ம அடிக்கடிக்கு பேப்பரில் பார்ப்போம், இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு, இதோடைய ஷேர் ரொம்ப குறைவாகிடுச்சு, இந்த கம்பெனி மூட போகிறாங்க, இது கவர்மெண்ட் அரசு உடைமையாக இருந்தது தனியார் மயப்படுத்துதுன்ற மாதிரியா நிறைய விஷயங்கள் நம்ம பேப்பரில் பார்த்துருப்போம் இல்லையா? அது காரணம்னா இந்த நான் கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச் தான். இதனால் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் அது ஸ்டெபிலைஸாக இருக்குமா, இருக்காது. டக்கு நம்மளுக்கு வீழ்ச்சியும் இருக்கும், அதை விட பல மடங்கு நமக்கு
வளர்ச்சியும் இருக்கும். அதுதான் வந்து நான் கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச். ஸோ இந்தியா அப்படிங்கிறது 1998க்கு முன்னாடி வரைக்கும் கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச் இருந்தது. 98க்கு பிறகு, அதாவது செகண்ட் ஜென்ரேஷனுக்கு பிறகு நாம் நான் கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச் வந்து கொண்டு வரோம். எதுக்காக கொண்டு வரோம்? சுதந்திரம் வாங்கி நம்ம இத்தனை வருஷமோ அந்த அளவுக்கு எக்கனாமிக்கில் நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் ஆகலை. அது காரணம் இந்த கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச் தான். அது இதுக்கப்புறம் தேவைப்படாது. நாம் நிறைய வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து நாம் சீக்கிரமாக வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நான் கிராஜுவலிஸ்டிக் அப்ரோச் வந்து நம்ம கொண்டு வந்தோன்றதை நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.